ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த கோவிலில் இருக்கோம்னா தாராசுரம் ஐரவதேஸ்வரர் கோயிலில் தாங்க இருக்கோம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா? தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற தாராசுரம் அப்படின்ற ஒரு ஊரில் தாங்க இருக்குது. இந்த கோவில் பார்த்திங்கன்னா 2ஆம் ராஜராஜனால் 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில்னு சொல்கிறாங்கங்க. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா அழகான சிற்பங்களும் ஏராளமான கல்வெட்டுகளும் இருக்குதுங்க. இங்கே பார்த்திங்கன்னா இதோட தூணில் அமைக்கப்பட்டுள்ள சிற்பங்கள் தாங்க ரொம்ப ஸ்பெஷல். அதை விட இன்னொரு ஸ்பெஷல் என்ன தெரியுமாங்க? இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா நுழைவாயில் அருகே உள்ள ஒரு நந்தி இருக்குங்க. அந்த நந்தி பக்கத்தில் ஒரு கூண்டு மாதிரி தெரியுது இல்லையா? இது தாங்க பலிபீடத்தின் படிகள். இந்த படியை தட்டும் பொழுது பார்த்திங்கன்னா சரிகம பதனி அப்படின்ற ஒரு இசை எழுப்புன்னு சொல்கிறாங்கங்க. அப்புறம் இந்த கோவிலோட இன்னொரு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா ராஜ கம்பீர மண்டபம்னு சொல்கிறாங்கங்க. இந்த மண்டபம் ஏன் அவ்வளோ ஸ்பெஷல்னா, இந்த மண்டபத்தோட படிகள் ஏறும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு சைடு யானைகளாலும் இன்னொரு சைடு குதிரைகளாலும் அந்த தேர் இழுத்து செல்வது போல் இருக்குங்க. இந்த மண்டபம் ஏறி செல்லும் பொழுதே படியில் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் யானையும் இன்னொரு பக்கமும் குதிரையும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா இந்திய கலையின் அடையாளமாக திகழப்படுதுங்க. இந்த கோவிலை பற்றின கதை என்னன்னா, புராண ரீதியாக என்ன கதை சொல்கிறாங்க அப்படின்னா, இந்திரன் இருக்கார் இல்லையா, அவரோட பக்கத்து யானை ஐராவதம் அப்படின்ற ஒரு யானை இருந்துச்சாங்க. இந்த யானை பார்த்திங்கன்னா ரொம்ப தலகணம் ஏறி துர்வாச முனிவர் வரும்பொழுது அவர்கிட்ட ரொம்ப அலட்சியமாக நடந்துக்கிச்சாங்க. அதனால கோவப்பட்ட துர்வாச முனிவர் அந்த யானைக்கு சாபம் கொடுக்குறாருங்க. வெள்ளையாக இருந்த அந்த யானை சாபத்தினால கருப்பாக மாறிடுதுங்க. இதனால் ரொம்ப சோகமாக இருந்த அந்த யானை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த தலத்துக்கு வந்து சிவபெருமானை வழிபட்டதாகவும், வழிபட்டதுக்கு அப்புறம் கருப்பாக இருந்த யானை அதோட கலர் வெள்ளையாக மாறினதாகவும் சொல்கிறாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட இன்னொரு புராண வரலாறு என்னன்னா, யமதர்மராஜா வந்துட்டு முனிவரோட கோபத்துக்கு ஆளானதாகவும், அந்த சாபத்தினால அவரோட உடம்பு ரொம்ப வெப்பம் அடைஞ்சதாகவும், அந்த வெப்பத்தை தணிக்கிறதுக்காக இந்த கோவிலில் உள்ள ஒரு குளத்தில் நீராடினதாகவும் சொல்லப்படுதுங்க. அவர் நீராடினதுக்கப்புறம் அவரோட வெப்பம் தணிஞ்சு அவரோட வேதனையிலிருந்து மீண்டதுனால இங்கே இருக்கிற குளத்திற்கு யமதர்ம தீர்த்த குளம் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்கங்க. இந்த கோவிலோட இன்னொரு வரலாறு என்னன்னா, மரணமற்ற பெருவாழ்வு வாழ்வதற்கு, தேவர்களை வெல்வதற்கும் தாரன் அப்படின்ற ஒரு அசுரன் இந்த தலத்தில் வந்து இறைவனை பூஜித்ததாகவும், தவமிருந்து அவர் வேண்டிய அருளை வாங்கி பெற்றதாகவும் இந்த தலத்தில் இன்னொரு பேர் இருக்குதுங்க. அதனால கூட இதை தாராசுரம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இதோட முக்கியமான அம்சம் என்னன்னா, இந்த கோவிலில் நடக்கிற பிரார்த்தனைங்க. சாப விமோச்சனம் கிடைக்கவும், சகல ஐஸ்வர்யம் பெறவும் இந்த கோவிலில் வந்து பிரார்த்தனை செஞ்சுட்டு போகிறாங்கங்க. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா சுவாமிக்கு நேர்த்தி கடனாக அம்பாளுக்கும் சுவாமிக்கும் அபிஷேகம் செஞ்சு புதுசாக வஸ்திரம் சாத்திட்டு போகிறாங்கங்க நேர்த்தி கடனா. இந்த கோவில் திறக்கும் நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும், திருப்பி மாலை 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இந்த கோவில் இருக்குங்க. இந்த கோவிலோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் இந்த கோவிலை விசிட் பண்ணிவிட்டு வாங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.